உங்க புதுச்சேரிக்கு விஜய் வந்திருக்காரு, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காலையில 5 மணில இருந்து நாங்களாம் வந்து தலைவரோட அந்த கடவுள் தரிசனம் பார்க்குற மாதிரி 5 மணில இருந்து அவருக்காக வெயிட் பண்ணி நாங்களாம் பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 20 நிமிஷம் ஸ்பீச்சு நான் பிறந்ததுக்கான பலன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாங்களாம் ரொம்ப விஜயோட ரசிகர்கள். இப்போ வந்து அவரோட தொண்டரா மாறி இருக்கோம். கண்டிப்பா அவர் வரணும், வருவாரு. ஓகே, ஏங்க இவ்வளவு பிடிக்கும்? ஏன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு. அவரு எங்களோட கடவுள், எப்படி சொல்றது தெரியல. கடவுளா? அவ்வளவு பிடிக்கும் அவரு எங்களுக்கு. கடவுளா? ரொம்ப. ஆமா, நாங்க அந்த இடத்துல தான் அவரை வச்சு பாக்குறோம். எங்களுக்குலாம் ஒரு நல்ல நிலை மாறணும்னா அவரை நாங்க கடவுளா பாக்குறோம். அடுத்து வர எலெக்ஷன்ல அவரால நிறைய மாற்றத்தை நாங்க பாக்குறோம். வர ஃபியூச்சர் எங்களோட பசங்களுக்குலாம் நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும். அதுக்காக நாங்கெல்லாம் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கோம். உங்க கணவர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்தீங்களா? உங்க கணவர் என்ன சொன்னாரு? என் கணவர்கிட்ட கேட்டா அவர் அனுப்பல தான், கொஞ்சம் பயந்தாங்க. இருந்தாலும் இல்லை, நான் பார்த்தே அவன், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. நான் தூரமா போறதுக்குலாம் பசங்க, அதெல்லாம் நான் அவர்கிட்ட அவர் பர்மிஷன் இல்லாம தான் வந்திருக்கேன். ஆமா, எதுனாலும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவரை மீறி இவரை பிடிக்குமான்னு கேக்குறேன். ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்றது தெரியல, அப்படியே ரத்தத்துல சின்ன வயசுல இருந்து ஊறிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தலைவர். பேசுனதுல என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? விஜய் அவர்கள் பேசுனதுல உங்களுக்கு என்ன பிடிச்சது? அவர் பேசுன எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எதுன்னு கேட்டா தனித்தனியா சொல்ல முடியல. நாங்களாம் அங்க நிக்கவே இல்லை. அவரு எப்படி சொல்றது தெரியல. அங்க பாருங்க, அந்த சிரிப்பை பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நீங்க நேர்ல பேசுற வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன கேட்டிருப்பீங்க, என்ன பேசியிருப்பீங்க? நான் பேசியே இருக்க மாட்டேன், நான் அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவரை. ஒருவேளை கேக்குறாரு, வார்த்தை கலைவாணி வாங்க, ஏதாவது சொல்லணுமா, பேசணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அண்ணன் அப்படி சொல்லிட்டு அவர் கையை ஒரு தடவை பிடிச்சா போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.